மினி, இந்த உனக்காக நான் ஒரு விதையை எடுத்து வந்தேன். இந்த விதை ஒரு காட்டுல நான் போயிட்டு இருந்தப்ப ஒரு தேவதை கீழே போட்டாங்க. இதை நான் அப்படியே எடுத்து வந்தேன். இதை நாளைக்கு நட்டு பார்ப்போம். இந்த பாரு, இந்த விதையை காமிக்கிறேன். எங்கம்மா அந்த விதை? இதுதான் அந்த விதை. நல்லாவே இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு நட்டு பார்க்கலாமா? சரி மினி, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பறவைகளும் அந்த விதையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி, இந்த பறவையோட விதைகளை நட்டு பார்ப்போம். எப்படி வரும்னு தெரியல. அந்த விதைகள் என்ன மரம் வரும்னு தெரியல. அதை நட்டு பார்ப்போம். ஆமாம்மா, இதை நட்டு பார்ப்போம். இதை அப்படி மண்ணில் வச்சுட்டு தண்ணி ஊற்றினா முளைச்சி வரும். என்ன இதில் பணம் வந்துருச்சு? எதிர்ச்சியாக வந்துருக்குமா? சரி பார்ப்போம், நான் என்ன மாய்க்கிறது. அம்மா, இருந்து ஒரு சின்ன செடி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்லையே, இது என்ன செடின்னு தெரியல, புதுசாக இருக்குது. பார்ப்போம். இது என்ன அதிசயம்? பனைமரமா? இது கனவுல தானே நடக்கும். ஆமாம்மா, என்ன இதுன்னு தெரியலையம்மா. பணங்களாக கொட்டுது. இனி இது ஒரு அதிசய மரம்னு நினைக்கிறேன். அந்த தேவதை நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நம்ம நல்லது செஞ்சுட்டு நம்ம அப்போ தேவைப்படுறதை எடுத்துக்குவோம். சரிம்மா, அதுதான் என்னன்னா நானும் அதையே செய்கிறேன். இவ்வாறு பறவைகள் மற்ற பறவைகளுக்கும் நன்மையை செஞ்சுட்டு தனக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கிட்டு வாழ்ந்துச்சுங்க. மினி, இந்த வீடு போதும், நம்ம நல்லா இருக்கலாம். மற்ற பறவைகளுக்கும் உதவி செஞ்சுட்டோம். இந்த பனை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. பார்ப்போம். என்னது, என்னுடைய பணத்தை எப்படி மழை பெய்யுது? என் மரம், என்னுடைய பனை மரம் பழங்களெல்லாம் கொட்டி காஞ்சி போயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையான பழங்களை வச்சு நன்மை செஞ்சாச்சு. போதும், இந்த மரம் இப்போ கூத்துக்கிட்டு இருக்கு. போதுமான நன்மை கிடைச்சிருச்சு. இப்படியே மரம் போனாலும் சந்தோஷமாக மினி பறவை வாணி பறவை வாழ்ந்துச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி, மினி பறவைக்கு கிடைத்த மரம் என்ன? ஆப்ஷன் ஆ மாமரமா, ஆப்ஷன் ஆ பனைமரமா? கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.